நமக்கு நாமே பகிர்ந்து கொள்ள சில விஷயங்கள். மகாபாரதத்தில் கௌரவர்கள் வியாசரின் வாரிசுகள்தானே. திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரர் அனைவரும் வியாசருக்கு பிறந்தவர்கள். பாண்டுவுக்கு நேரடியாக குழந்தைகள் பிறந்திருந்தால் அவர்களும் வியாசரின் வாரிசுகளாகத்தான் இருந்திருப்பார்கள். ஆனால் அவர் மனைவிகள் குந்தி, மாத்ரி இருவருமே கடவுள் அம்சத்துடன் இணைந்து குழந்தையை பெற்றார்கள், கர்ணன் உட்பட. ஆகவே இவர்கள் இறையம்சத்துடன் நெருங்கியவர்கள். சரி, வியாசர் ஒன்றும் அறிவிலோ ஆன்மீகத்திலோ குறைந்தவர் இல்லையே. பின் ஏன் துரியோதனாதியர்களுக்கு அவ்வளவு துர்க்குணம், மூர்க்கத்தனம், பொறாமை எங்கிருந்து வந்தது? இங்குதான் தாயாரின் பங்கு மிக முக்கியமானது. ஆண் என்பவன் குழந்தை பிறப்புக்கு காரணம் என்றாலும் குழந்தையை வயிற்றில் சுமப்பது பெண்கள்தான். கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் சிசுவை வயிற்றில் சுமப்பதுடன் மனதிலும் சுமக்கிறாள். ஆகவேதான் அவளது எண்ண ஓட்டங்கள் அப்படியே குழந்தைகளுக்கு பதிவாகிறது. எனவேதான் கர்ப்பிணிகள் நல்ல விஷயங்களை பார்ப்பதும் பேசுவதும் நல்ல உணவுகளை உண்பதும் மிக அவசியம் வருங்கால சந்ததிகளுக்காக. இங்கு என்ன நடந்தது காந்தாரியின் விஷயத்தில்? குந்தி, காந்தாரி இருவருமே கருவுற்றிருந்தார்கள். குந்தி முதலில் தர்மனை பெற்றுவிட்டாள். காந்தாரிக்கு வயிற்றில் குழந்தை உள்ளது, இன்னும் பிறக்கவில்லை. குந்தி தலைமகனாக தர்மனை பெற்றதால் பொறாமையால் பொங்கினாள் காந்தாரி. ஆத்திரப்பட்டாள். வயிற்றில் குழந்தை, இவளுக்கு ஏன் இவ்வளவு ஆவேசம், ஆத்திரம்? கோபம் வந்தால் 1 100ஆகும் என்பார்கள். இல்லை என்றால் ஒருத்தி வயிற்றில் 100 குழந்தைகள் பிறப்பது சாத்தியமா என்ன? அவள் பெற்றுவிட்டாள், நான் மட்டும் ஏன் பெறவில்லை என்று ஆத்திரத்துடன் என்ன செய்தாள்? உலக்கையால் வயிற்றில் இடித்தாள். வலி தாங்க முடியாமல் துடித்தாள். குழந்தையா பிறந்தது? இல்லை, உதிரம்தான் கொட்டியது. அப்பொழுது வந்தார் வியாசர். என்ன காரியம் செய்துவிட்டாய் காந்தாரி? சற்று பொறுமையாக இருந்தால் இன்னும் சில மாதங்களில் அழகான குழந்தை பிறந்திருக்குமே, ஏன் இவ்வளவு வன்மம் உனக்கு என்று சொல்லி திட்டிவிட்டு பின் அதற்கு தீர்வும் கண்டார். காந்தாரியின் கரு நிறைந்திருந்த உதிரங்களை, அதாவது இரத்தத்தினை 100 ஜாடிகளில் சேகரித்து வளர்க்கச் செய்தார். குறிப்பிட்ட காலம் வந்ததும் வெளியில் எடுக்க கௌரவர்கள் 100 பேர் உலகிற்கு வந்தனர். டெஸ்ட் டியூபில், அதாவது சோதனை குழாய் போன்ற ஜாடிகளில் வளர்ந்தாலும் கர்ப்பத்தில் இருக்கும்போது வெளிப்பட்ட தாயின் துர்க்குணம் குழந்தைகளிடம் வெளிப்பட்டுவிட்டது. அதனால்தானே என்னவோ பெயரும் கூட துர்யோதனன் என்று அமைந்துவிட்டது. நாம் வாழப்போகும் வாழ்க்கை நம்மிடம் அமைந்துள்ள குணநலன்களுக்கு ஏற்பவே நமது பெயர்களும் அமையும். அன்று தாய் வயிற்றிலிருந்து வெளிவந்த கருவை சோதனை ஜாடிகளில் வளர்த்து செய்த சாதனையின் தொடர்ச்சிதான் இன்றைய அறிவியலின் டெஸ்ட் டியூப் பேபியாகும். கர்ப்பமாக இருக்கும்போது மட்டும் நமது எண்ணங்கள் நல்லவையாக நேர்மறையாக இருந்தால் மட்டும் போதாது. வாரிசுகளை உருவாக்க இணை சேரும் போதும் பெற்றோர்களின் எண்ணங்கள் நல்லவையாக உயர்ந்தவையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் திருதராஷ்டிரன், பாண்டு போல்தான் பிறப்பார்கள். ஆமாம், அம்பாலிகா இருவரும் வாரிசுக்காக வியாசருடன் சேரும்போது ஒருத்தி கண்ணை மூடிக்கொண்டாள். கண்ணில்லாத திருதராஷ்டிரன் பிறந்து விட்டான். இன்னொருத்தி அருவருப்புடன் இருந்ததால் பிறக்கும்போதே தோல் நோயுடன் பிறந்தான் பாண்டு. அதனால் மீண்டும் முயற்சி செய்யச் சொல்லி தாய் சத்தியவதி சொல்ல, அம்பாலிகா இந்த முறை தங்களுக்கு பதில் வேலைக்காரியை வியாசருடன் அனுப்பி வைத்தார். அவள் மனப்பூர்வமாக கள்ளமில்லா உள்ளத்துடன் இருந்தமையால் மகா புத்திமான் விதுரர் பிறந்தார். எனவே கலவியின் போதும் கலப்படமில்லா மனம் வேண்டும். மேலும் மறுபிறவி உண்டா இல்லையா என்ற கேள்விக்கும் பாரதம் பதில் கூறுகிறது. முன்னொரு காலத்தில் காட்டில் தவம் புரிந்து கொண்டிருந்தார் மாண்டவிய ரிஷி. அரண்மனையில் நகைகளை திருடிய திருடர்கள் காவலர்கள் துரத்தியதால் காட்டினுள் நுழைந்தனர். மாண்டவிய ரிஷியின் ஆசிரமத்தில் நுழைந்து அவர் கழுத்திலும் ஆசிரமத்திலும் கொள்ளையடித்த பொருள்களை போட்டுவிட்டு போய்விட்டனர். இப்போது காவலர்கள் வந்து பார்த்தால் மாண்டவிய ரிஷி நகை அலங்காரத்தோடு தவக்கோலத்தில் கண்களை மூடி அமர்ந்திருந்தார். இவர்தான் திருடர் கூட்ட தலைவன் என்று முடிவு செய்த காவலர்கள் மன்னனிடம் போய் சொல்ல, மன்னவனும் சிலப்பதிகாரத்தில் பாண்டிய மன்னன் அவசரப்பட்டு கோவலனை கொல்ல தீர்ப்பு கொடுத்தது போல்
மாண்டவிய ரிஷியை கழுவிலேற்ற உத்தரவிட்டான். ஊசி போன்ற கூர்முனையாக இருக்கும் கழுமரத்தில் கண்களை திறக்காமல் இருந்த மகரிஷியை அப்படியே தூக்கி கொண்டு போய் அமர்ந்த நிலையிலேயே செருகி வைத்தனர் காவலர்கள். அவர் தவநிலையில் இருந்ததால் வலியை உணரவில்லை, உயிரும் போகவில்லை. நாட்கள் செல்லச் செல்ல அவர் அப்படியே இருந்த செய்தி கேட்டு மன்னன் ஓடோடி வந்து மன்னிப்பு கேட்டான் கீழே இறக்கி வைத்த ரிஷியிடம். ரிஷி சொன்னார், உன் மீது வருத்தப்பட்டு பலன் இல்லை. தர்மதேவன்தான் இதற்கு பொறுப்பு. அவரிடமே கேட்கிறேன். தர்மதேவன் பயந்து கொண்டே வந்தான். இவ்வளவு பெரிய தண்டனை நான் அனுபவிக்க நான் செய்த குற்றம்தான் என்ன, பாவம்தான் என்ன? தர்மதேவன் சொன்னார், நீங்கள் சிறுவயதில் தும்பி எனப்படும் பட்டாம்பூச்சியின் வாலில் முள்ளை குத்தி துன்புறுத்தினீர்கள். அதனால்தான் உங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதாயிற்று என்றார். மகரிஷி சிரித்துக்கொண்டே சொல்கிறார், விபரம் அறியா சிறு வயதில் செய்யும் செயல்கள் பாவத்தின் கணக்கில் எடுத்து கொள்ளப்பட மாட்டாது என்ற விவரம் கூட தெரியாத நீயெல்லாம் ஒரு தர்மதேவனா? அதனால் உனக்கு நான் சாபம் கொடுக்கிறேன். அடுத்த பிறவியில் நீ மனிதனாக பிறப்பாய் என்று சாபம் கொடுத்தார். அப்படி பிறந்தவர்தான் விதுரர். அவர் தர்மதேவனின் அம்சம் என்பதால் நீதிநெறி தவறாமல் இருந்தார். இப்பிறவியிலும் நேர்மை தவறும் போதெல்லாம் அஞ்சாமல் குரல் கொடுத்தார். பாண்டவர்களுக்காக அஸ்தினாபுரத்திற்கு தூது வந்த கிருஷ்ண பரமாத்மா விதுரனின் வீட்டில் தங்கி இருந்ததே அவரது பெருமைக்கு சான்றாகும். நண்பர்களே, இது போன்ற கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் செய்து உங்கள் விருப்பத்தை தெரிவியுங்கள். தொடர்ந்து நாம் அனைவரும் இணைந்து பயணிப்போம். நன்றி.